ஒரு பக்கம் மக்கள் சாதாரண ஹோட்டல்ல சாப்பிடவே விலைய பார்த்து யோசிக்கிற நிலைமை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம பொதுத்துறை வங்கிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. ம் இது கேக்குறதுக்கே ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. ஆமா, அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதோட கசிஞ்ச ஒரு சாதாரண வினாத்தாள் எப்படி 22 லட்சம் மாணவர்களோட எதிர்கால கனவை ஒட்டுமொத்தமா முடக்குது? இதை எல்லாம் இணைக்கிற புள்ளி என்ன? கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். கிரானிக்கல் டீகோட் ஏஐ ரேடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் 13 மே 2026 த ஹிந்து நாளிதழை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இந்த ஆழமான செய்தி அலசல்ல உங்களுக்காக பல விஷயங்களை நாங்க தயார் செய்திருக்கிறோம். அன்றாட செய்திகளை வெறும் தகவல்களா பார்க்காம அதோட பின்னணியில் இருக்கிற நுட்பமான காரணங்களை அலசுறது தான் நம்ம நோக்கம். கரெக்ட். இன்றைய விவாதத்தின் குறிப்புகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யவும். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாதது போல தோணலாம். ஆமா, மாணவர்களோட கல்வி, வேலைவாய்ப்பு திணறல்கள், அப்புறம் பொருளாதார முரண்பாடுகள், செங்கடல்ல நடக்கிற புவிசார் அரசியல்னு பல களங்களை நம்ம தொடப் போறோம். ஆனா கொஞ்சம் உற்று கவனிச்சா இதுக்கு நடுவுல ஆழமான கண்ணுக்கு தெரியாத சில தொடர்புகள் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த தொடர்புகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மாணவர்களோட மனச உலுக்குன ஒரு செய்தியிலிருந்து தொடங்குவோம். மே 3ஆம் தேதி நடந்த நீட் யூஜி மருத்துவ நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது சுமார் 22 லட்சம் மாணவர்கள் எழுதின ஒரு மிக முக்கியமான தேர்வு. ஆமா, ராஜஸ்தானோட ஷீகார் பகுதியில ஒரு கெஸ் பேப்பர் கசிஞ்சிருக்கு. அதை எடுத்து பார்த்தா உண்மையான வினாத்தாளோட அது அப்படியே ஒத்து போயிருக்கு. அதனாலதான் அந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா மறுதேர்வு நடத்தப்படும் சொல்லிருக்காங்க. அதோட சிபிஐ விசாரணையும் தொடங்கியிருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, NTAவோட புதிய முதல்வர் ஜெனரல் பூஜ்ய பிழை, பூஜ்ய சகிப்புத்தன்மைங்கிற கொள்கையை ரொம்ப உறுதியா அறிவிச்சிருந்தாரு. ஜீரோ எரர், ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, சுமார் 120 டெலிகிராம் சேனல்களையும் முடக்கியிருந்தாங்க. ஆனாலும் இந்த கசிவு எப்படி நடந்துச்சு? டெலிகிராம் சேனல்களை முடக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை வெடிச்ச பிறகு செய்யற ஒரு தற்காலிகமான நடவடிக்கை தான். ஆனா அடிப்படை பிரச்சனை இந்த காகித வடிவிலான தேர்வு முறையில தான் இருக்கு. ஓ, அந்த பென் அண்ட் பேப்பர் மாடலை சொல்றீங்களா? ஆமாங்க. வினாத்தால ஒரு ரகசிய இடத்துல அச்சடிக்கணும், அதை பாதுகாப்பான பெட்டகங்கள்ல வைக்கணும், அப்புறம் அங்கிருந்து நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான தேர்வு மையங்களுக்கு பாதுகாப்பா கொண்டு போகணும். இது ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வலைப்பின்னலாச்சே. எக்ஸாக்ட்லி. இதுல எந்த ஒரு கட்டத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஒட்டுமொத்த உழைப்பும் வீணாயிடும். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காகித தேர்வு முறைய நாம ஒரு ஓட்ட விழுந்த வாளின்னு சொல்லலாம். ஓட்ட விழுந்த வாலியா? ஆமா, நாம எவ்வளவுதான் கவனமா தண்ணி பிடிச்சாலும் பாதுகாத்தாலும் எங்கேயாவது ஒரு சிறு ஓட்ட வழியா தண்ணி கசிஞ்சிடுது. ஏதோ ஒரு மையத்துல ஒருத்தர் தன்னோட மொபைல் போன்ல அந்த வினாத்தாள புகைப்படம் எடுத்தா போதும், ஒட்டுமொத்த தேர்வு முறையும் செதஞ்சிடுது இல்லையா? அதான் நாம ஏன் இன்னும் முழுமையான டிஜிட்டல் முறைக்கு மாறாம இருக்கோம்? பல போட்டித் தேர்வுகள் இப்போ கம்ப்யூட்டர்ல தானே நடக்குது. டிஜிட்டல் முறைக்கு மாறினா வினாத்தாள்களை என்கிரிப்ட் செஞ்சு நேரடியா மாணவர்களோட கணினிகள்ல தேர்வு தொடங்குற அந்த வினாடில மட்டும் திறக்கும்படி செய்ய முடியும். அப்படின்னா கசிவுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதானே? உண்மைதான். ஆனா சில லட்சங்கள் எழுதுற தேர்வுக்கும் 22 லட்சம் மாணவர்கள் ஒரே நேரத்துல எழுதுற தேர்வுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது கட்டமைப்பு ரீதியான சவால்களா? ஆமா, 22 லட்சம் மாணவர்களுக்கும் ஒரே நேரத்துல கணினி வசதியை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கிராமப்புறங்கள் வரை தடையற்ற மின்சாரம், இணைய வசதியோடு ஏற்படுத்துறதுல உள்ள சவால்களால தான் இன்னும் தயக்கம் நிலவுது. கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி 22 லட்சம் பேரோட உழைப்ப இப்படி ஓட்டவாளியில போடுறது எப்படி நியாயமாகும்? அது ஒரு நல்ல கேள்விதான். சரி, அப்படியே இந்த பிரச்சனையை இன்னொரு கோணத்துல பாப்போம். இந்த தேர்வுகளை எல்லாம் எப்படியோ தாண்டி படிச்சு முடிச்சு வெளியே வர இளைஞர்களோட நிலை என்ன? அதை பத்தி தெரிஞ்சுக்க PLFS 2025 அறிக்கையை நாம பார்க்கணும். அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயோட வேலைவாய்ப்பு அறிக்கை வெளியாகிருக்கு. இதுல தொழிலாளர் சக்தி பங்கேற்பு விகிதம் 44.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத நேயர்களுக்கு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. LFPR, அதாவது தொழிலாளர் சக்தி பங்கேற்பு விகிதம் 44.9% இருக்கு அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய வயசில் இருக்கிற 100 பேர்ல வெறும் 45 பேர் தான் வேலையில இருக்காங்க அல்லது வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடப்பாவுமே, அப்போ மீதி 55 பேர் வேலை தேடுறதையே விட்டுட்டாங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல. இந்த அறிக்கையில உள்ள இன்னொரு பதற வைக்கிற தரவு இளைஞர்களின் வேலையின்மை. யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். இது 9.9% இருக்கு.
இது தேசிய சராசரியான 3.1% விட 3 மடங்கு அதிகம். ஓ மை காட். அதிலும் பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல படிச்ச பெண்களோட வேலையின்மை 18.9% இருக்கிறது மிகப்பெரிய கவலை. ஒரு நிமிஷம். 18.9%ங்கிறது ரொம்ப அதிகமாச்சே. நகர்ப்புறங்கள்ல படிச்ச பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு தானே நம்ம பொதுவா நினைப்போம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த தரவுகள் நமக்கு சொல்ற 2 வேறுபட்ட கதைகள் தான். என்ன அது? நகர்ப்புற பெண்களோட வேலைவாய்ப்பு பங்கேற்பு 22.2% இருக்கும்போது கிராமப்புற பெண்களோட பங்கேற்பு அதை விட அதிகமா 34.6% இருக்கு. ஓ, அப்போ கிராமப்புற பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கலாமா? அப்படி நினைச்சிடக்கூடாது. உண்மை என்னன்னா கிராமப்புறங்கள்ல வேலை பார்க்குற பெண்கள்ல 70.7% பேர் சுயதொழில் அல்லது விவசாயம் சார்ந்த குடும்ப தொழில்கள்ல ஈடுபடுறாங்க. அப்போ அது முறையான வேலை இல்லையா? இல்ல, இது விருப்பப்பட்டு செய்யற வேலை அல்ல. அன்றாட வாழ்வாதாரத்துக்காக வேறு வழியின்றி செய்யப்படுற வேலை. அத சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதாவது அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் மாதிரி. சரியா சொன்னீங்க. மறுபுறம் நகர்ப்புறங்கள்ல உள்ள பெண்கள்ல 50.9% பேர் முறையான மாதச் சம்பளம் பெறுற வேலைகள்ல இருக்காங்க. சரி, அப்ப அது நல்ல விஷயம் தானே. ஆனா பிரச்சனை என்னன்னா படிச்சுட்டு வேலை தேடுற அனைத்து நகர்ப்புற பெண்களுக்கும் இப்படிப்பட்ட முறையான அலுவலக வேலைகள் போதுமான அளவுல உருவாக்கப்படல. அதனாலதான் படிச்ச நகர்ப்புற பெண்களோட வேலையின்மை 18.9%ன்னு இவ்ளோ உயர்ந்து நிக்குதா? ஆமா, கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ப தரமான வேலை வாய்ப்புகளை நமது பொருளாதாரம் உருவாக்க திணறுது அப்படிங்கறதான் இந்த தரவு சொல்ற நிதர்சனம். அதாவது கையில பட்டம் இருக்கு, ஆனா வேலை சந்தையில அதுக்கேற்ற வேலை இல்ல, வருமானமும் இல்ல. துரதிர்ஷ்டமா அதான் உண்மை. சரி, ஒரு பக்கம் வேலை கிடைக்காம இளைஞர்கள் திணறாங்கன்னா மறுபக்கம் இருக்கிற செலவுகளை பாருங்க. ஏப்ரல் மாத சில்லறை பணவீக்கம், அதாவது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 13 மாதங்கள்ல இல்லாத அளவா 3.5% உயர்ந்திருக்கு. ஆமா, பணவீக்கம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா உணவுப் பொருட்களோட பணவீக்கம் 4.2% உயர்ந்திருக்கு. உணவகங்கள்ல சாப்பிட்றதுக்கான செலவும் கணிசமா அதிகரிச்சிருக்கு. ஆனா ஆச்சரியமா போக்குவரத்து செலவுகள் மட்டும் -0.01% குறைஞ்சிருக்கு. உணவுப் பொருட்களோட விலையேற்றம் சாமானியர்களை நேரடியா பாதிக்கிற ஒண்ணு. பருவநிலை மாற்றங்களால விவசாயம் பாதிக்கப்படுறதும் விநியோகச் சங்கிலியில ஏற்படுற தடங்கல்களுமே இந்த விலையேற்றத்துக்கு காரணம். சரி, ஒரு நிமிஷம். நேர்கள் சார்பாக நான் ஒரு முரண்பாடான கேள்வியை கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு பக்கம் சாமானியர்களுக்கு உணவகங்கள்ல செலவு அதிகரிக்குது, உணவுப் பொருட்களோட விலை உயருது. ஆனா மறுபக்கம் பொதுத்துறை வங்கிகள் தொடர்ந்து 4வது ஆண்டா மாபெரும் லாபத்தை ஈட்டியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆமா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட லாபம் இந்த ஆண்டு மட்டும் 1.98 லட்சம் கோடி லாபமாம். இது கடந்த ஆண்டை விட 11.1% அதிகம். மக்கள் கஷ்டப்படும் போது வங்கிகள் மட்டும் எப்படி லட்சம் கோடிகள்ல லாபம் பாக்குறாங்க? இது நியாயமான கேள்வி. இந்த முரண்பாட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? சாமானியர்கள் கஷ்டப்படும் போது வங்கிகள் எப்படி லாபம் ஈட்டுதுன்னு தோணலாம். ஆனா இந்த லாபத்தோட பின்னாடி இருக்கிற வழிமுறைய வேற. அது என்ன வழிமுறை? கடந்த பல ஆண்டுகளா வங்கிகள் தங்களோட வாரா கடன்களை, அதாவது என்பிஏவை பெருமளவு குறைச்சிட்டாங்க. தங்களோட வரவு செலவு திட்டங்களை ரொம்ப சுத்தப்படுத்திட்டாங்க. ஓ, பேலன்ஸ் ஷீட் கிளீனிங் சொல்றீங்களா? ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பல வருஷமா இருந்த ஒரு பெரிய கடனை நீங்க அடைச்சிட்டா உங்க மாதச் சம்பளம் திடீர்னு மிக பெரியதா தோணும் இல்லையா? அதுபோலதான் வங்கிகளோட நிலைமை இப்போ. அது சரி, பழைய கடனை அழிச்சிட்டாங்க, ஆனா புதுசா லாபம் எங்க இருந்து வருது? பொருளாதாரத்துல விலைவாசி உயரும்போது மக்களோட சேமிப்பு கரையுது. அதனால தனிநபர் கடன்கள், கிரெடிட் கார்டு பயன்பாடுகள் அதிகரிக்குது. ஓ, மக்கள் செலவுக்காக கடனை வாங்குறாங்க. ஆமா, மேலும் தொழில்களை நடத்த நிறுவனங்களும் அதிக அளவு கடன்களை பெறாங்க. இப்படி அதிக அளவு கடன்கள் வழங்கப்படுறதால வங்கிகளுக்கு வட்டி வருமானம் அபரிமிதமா உயருது. அப்போ கிரெடிட் எக்ஸ்பான்ஷனால லாபம் வருது. சுருக்கமா சொல்லணும்னா வங்கித்துறை இன்று ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆனா அடிமட்ட நுகர்வோரோட வாங்கும் திறன் பணவீக்கத்தால அரிக்கப்படுது. புரியுது. அதாவது மேல்தட்டு பொருளாதாரம் வலுவா இருக்கு, ஆனா சாமானியர்களோட பர்ஸ் காலியாகுது. துல்லியமா சொன்னீங்க. இப்படிப்பட்ட பொருளாதார கட்டமைப்பை பத்தி பேசும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பத்தின செய்தியும் முக்கியத்துவம் பெறுது. ஆமா, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள். இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வர வாய்ப்பிருக்கு. ஆனா சிலி நாட்டுடனான ஒப்பந்தத்துல சில சிக்கல்கள் இருக்கு. இது பெரிய அளவுல நம்ம பொருளாதாரத்தை மாத்துமா? இங்க நாம கவனிக்க வேண்டியது
நம்ம தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான கருத்து தான். அவர் என்ன சொன்னாரு? ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதில் அல்ல, அவை அமல்படுத்தப்படும் போதுதான் உண்மையான மதிப்பு உருவாகுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இத ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? நிச்சயமா. இந்த FTAவை 2 நாடுகளுக்கிடையே போடப்படுற ஒரு பிரம்மாண்டமான 10 வழி நெடுஞ்சாலையா கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, ஒரு பெரிய ஹைவே. அந்த நெடுஞ்சாலையை அமைச்சிட்டோம், அதாவது ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டோம். ஆனா அந்த நெடுஞ்சாலையோட நுழைவு வாயில்ல இருக்கிற சுங்கச்சாவடி உடைஞ்சிருக்கு. ஓ, டோல் பூத் உடைஞ்சிருச்சா? ஆமா, அங்க பல சிக்கலான காகித விலைகள், குழப்பமான நடைமுறை விதிகள், அப்புறம் கடுமையான சுங்க அதிகாரிகள் இருக்காங்க. இதனால வாகனங்கள் மணிக்கணக்குல காத்து கிடக்குது. அடப்பாவமே. அந்த உடைஞ்ச சுங்கச்சாவடி தான் நமது ஒழுங்குமுறை சட்டங்கள், அதாவது ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ். அருமையான விளக்கம். அதாவது காகிதத்துல வரிகள் இல்லைன்னு சொன்னாலும் நடைமுறையில ஒரு பொருளை துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்குள்ள பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கு. கரெக்ட். அந்த நடைமுறை இடைவெளியை குறைச்சா மட்டும்தான் இந்த வர்த்தக ஒப்பந்தங்களால எந்த பயனும் இருக்கும். மீண்டும் காகிதத்துக்கும் நடைமுறைக்குமான இடைவெளி. சரியா புடிச்சிங்க. கல்வியில காகித தேர்வு லீக் ஆகுது, பொருளாதாரத்துல காகித ஒப்பந்தங்கள் தேங்கி நிக்குது. ஆமா, இது ஒரு நல்ல ஒப்பீடு. சரி, சுங்கச்சாவடி உடைஞ்சா பரவாயில்ல, சரக்கே கொண்டு போற கப்பலிகளே உடைஞ்சா என்ன ஆகுறது? அதுதான் இப்போ சர்வதேச கடல் எல்லைகள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, மேற்காசிய போர் பதற்றம் இன்னும் குறைந்த பாடில்ல. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான மறைமுக போர் தொடருது. ரொம்ப ஆபத்தான சூழல் நிலவுதாங்க. ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேவைப்பட்டா 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உருவாக்குவோன்னு எச்சரிச்சிருக்காங்க. அதாவது வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம். இந்த உலகளாவிய புவிசார் அரசியல் நேரடியா நமது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. முக்கியமா செங்கடல் பகுதி வழியா செல்ற கப்பல் போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இத நேயர்களுக்கு ரொம்ப எளிமையா இணைச்சு காட்டுறேன். உலகத்தோட ஒரு மூலையில செங்கடல்ல நடக்கிற போர் உங்க ஊர் பெட்ரோல் பங்க் விலைய எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தொடர் நஷ்டத்தை சந்திப்பதா சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா சர்வதேச சந்தையில கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபடுறதால விலை உயருது. ஆனா உள்நாட்டுல பெட்ரோல் டீசல் விலையா அவங்க உயர்த்தாம இருக்கிறதால தான் இந்த நஷ்டம். இந்த போர் நீடிச்சா பெட்ரோல் விலை உயர வாய்ப்பிருக்குன்னு அவரு சூசகமா சொல்லியிருக்காரு. அந்த விநியோகச் சங்கிலி அறுபடாம இருக்கிறதுக்காகத்தான் இந்திய அரசு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு? செங்கடல் பகுதியில கப்பல்களுக்கு எப்போ வேணாலும் ஏவுகணை தாக்குதல் நடக்கலாங்கிற ஆபத்து இருக்கிறதால தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை பன்மடங்கு உயர்த்தி விட்டாங்க. ஓ, கப்பல்களுக்கான காப்பீட்டு தொகையா? ஆமா, இதை கட்டுப்படுத்த இந்திய அரசு 12,980 கோடி ரூபாய் மதிப்பிலான சாவரன் உத்தரவாதத்துடன் பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் BMIP. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா செங்கடல்ல நடக்கிற பிரச்சனைக்காக இந்திய அரசாங்கம் நம்ம வரி பணத்திலேந்து 12,000 கோடியை இன்சூரன்ஸா கொடுக்கறாங்களா? அப்படி தோணும், ஆனா விஷயம் அதுவல்ல. இது தனியார் வியாபாரிகளுக்கும் கப்பல் நிறுவனங்களுக்கும் அரசாங்கம் செய்யற சலுகை இல்லையா? இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணும், ஆனா இதோட உள்ளே இருக்கிற தர்க்கம் வேற. இந்த BMIPங்கிறது அரசாங்கம் நேரடியா பணத்தை எடுத்து கொடுக்கறது இல்ல. அப்போ அது என்னது? இது ஒரு உத்தரவாதம், அதாவது சாவரின் கேரண்டி. கப்பல்களுக்கோ அல்லது சரக்குகளுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டா முதல்ல காப்பீட்டு நிறுவனங்கள் தான் நஷ்டஈடு வழங்குவாங்க. சரி. ஒருவேளை பல கப்பல்கள் தாக்கப்பட்டு நஷ்டம் மிக பெரிதா இருந்து அந்த நிறுவனங்களால சமாளிக்க முடியலன்னா மட்டுமே கடைசி ஆயுதமா அரசின் இந்த நிதி பயன்படுத்தப்படும். பேக்ஸ்டாப் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியானால் இது ஏன் இப்போ தேவை? ஏன்னா இப்படி ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா காப்பீட்டு நிறுவனங்கள் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் தர மறுத்துடுவாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா கப்பல்கள் செங்கடல் வழியா வராது. கப்பல்கள் வரலனா என்ன ஆகும்? கப்பல்கள் வரலன்னா இந்தியாவுல பெட்ரோல் விலை 2 மடங்கு உயரும், பணவீக்கம் விண்ணை தொடும். அதனால ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை காப்பாத்த எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கை தான் இந்த BMIP. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஒருவேளை கப்பல்கள் வராம போனா நாம முன்னாடி பேசின 3.5% பணவீக்கங்கிறது 10%-ஆ மாறக்கூடும். கண்டிப்பா. அதை கட்டுப்படுத்த அரசு எடுக்கிற காப்பீடு. சரி, இதே மேற்காசிய போரால் பாதிக்கப்படுற இன்னொரு நாடும் இருக்கு. அது நமது அண்டை நாடான இலங்கை. ஆமா, இலங்கை இப்போதான் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மெல்ல மீண்டு வராங்க. அவங்க தங்களோட வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புற ரெமிட்டன்ஸ் நிதியத்தான் பெரிதும் நம்பியிருக்காங்க. கடந்த ஆண்டு மட்டும் சுமார் $8 பில்லியன் இலங்கைக்கு வந்திருக்கு. ரொம்ப பெரிய தொகை இது. போர் நடக்கிற சூழல்னு தெரிஞ்சும் வாழ்வாதாரத்துக்காக இலங்கை தொழிலாளர்கள் அரபு நாடுகளுக்கு செல்றது ரொம்ப வேதனையான உண்மை.
பொருளாதாரம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு விரட்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். கண்டிப்பா. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு போர் பூமிக்கு குடும்பத்தை காப்பாத்துற மக்கள் வேலைக்கு செல்றாங்கன்னா அவங்களோட வறுமையின் உச்சத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பை பத்தி பேசும்போது இந்தியாவோட இன்னொரு ராஜதந்திர நகரமும் கவனிக்கத்தக்கது. எந்த நகரவை சொல்றீங்க? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியட்நாம் செல்றாரு. அங்க 5800 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தென்சீன கடல் பகுதியில சீனாவோட ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆமா, அத சமாளிக்க தான் இந்த ஒப்பந்தமா? இந்த நிலையில வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்குறது ஆசிய பிராந்தியத்துல ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும். பவர் பேலன்ஸ்னு சொல்றீங்க. சீனா என்றதும் நினைவுக்கு வருது. டெல்லியில நடைபெற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை சீனா அமைச்சர் வாங்கி தவிர்க்கிறாரு. ஆமா, இது பெரிய செய்தியா வந்திருக்கு. திட்டமிடல் காரணங்களுக்காக அவர் வரலன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதே நேரத்துல பெய்ஜிங் செல்றது இதுக்கு முக்கிய காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். இது உலக அரசியலோட தற்போதைய முன்னுரிமைகளை மிக தெளிவா காட்டுது. எப்படி? பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளை விட ட்ரம்போட வருகைக்கு சீனா அதிக முக்கியத்துவம் அளிக்குது. உலக வல்லரசுகளுக்கு இடையிலான பேரம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சர்வதேச புவிசார் அரசியலிலிருந்து மீண்டும் நமது இந்திய நிலப்பரப்பிற்கும் மாநில அரசியலுக்கும் வருவோம். சரி. தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு முக்கிய நிகழ்வு அரங்கேற இருக்கு. முதல்வர் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் அரசு சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள இருக்கு. ஆமா, ட்ரஸ்ட் ஓட் நடக்க போகுது. இதுல இருக்கிற எண்களை பார்த்தோம்னா அதிமுகவோட அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களான எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் சி. ஜோசப் விஜய் அரசுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஓ, அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்களா? அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுக்கு எதிராக வாக்களிக்க போவதா அறிவிச்சிருக்காங்க. தன்னிடம் 26 எம்எல்ஏக்கள் இருப்பதா இபிஎஸ் தரப்பு கூறுது. நாம இங்க எந்த தரப்புக்கும் ஆதரவளிக்காம வெறும் அரசியல் எண்களையும் நடைமுறைகளையும் மட்டுமே பாக்குறோம். கண்டிப்பா. சட்டமன்றத்துல நடக்கிற வாக்கெடுப்பு தான் இந்த ஜனநாயக சோதனையில யார் பக்கம் பலம் இருக்குங்கிறத தீர்மானிக்கும். ஆமா, அன்னைக்கு நடக்கிறத வச்சுதான் முழுசா தெரியும். சரி, இந்த அரசியல் பரபரப்பு ஒருபுறம் இருக்க, நமது அன்றாட வாழ்வை தீர்மானிக்கிற இயற்கையோட போக்கு அறிய ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கு. வானிலை கணிப்பு பத்தி சொல்றீங்களா? ஆமா, இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது IMD முதல் முறையா பிளாக் அளவிலான பருவமழை கணிப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிளாக் லெவல் ஃபோர்காஸ்ட். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஏன்னா இது நாள் வரை மாவட்ட அளவிலான கணிப்புகள் தான் நம்மிட இருந்துச்சு. அதனால என்ன சிக்கல்? அதாவது ஒரே மாவட்டத்துல ஒரு பகுதியில மழை பெய்யும், இன்னொரு பகுதியில வறட்சியா இருக்கும். மாவட்ட அளவு கணிப்பு இது துல்லியமா சொல்லாது. இப்ப அது மாறப்போகுதா? ஆமா, இப்போ செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பத்தின் மூலமா 15 மாநிலங்கள்ல உள்ள 3196 பிளாக்ஸுக்கு மிக துல்லியமான வானிலை அறிக்கை வழங்கப்படும். சூப்பர். விவசாயம் எப்போ செய்யணும், எப்போ அறுவடை செய்யணுங்கிறது திட்டமிட இது மிக மிக அவசியம். ஆமா, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இப்போ இத நான் ஒரு பெரிய கோணத்துல பாக்குறேன். ஒரு பக்கம் AI தொழில்நுட்பத்தின் மூலியமா பிளாக் அளவுல இயற்கை எப்படி செயல்படும்னு கணிக்க மனிதர்களாகிய நாம முயல்றோம். ஆனா இயற்கையை நம்மால முழுமையா கட்டுப்படுத்தவோ கணிக்கவோ முடியுமா? குனோ தேசிய பூங்காவுல நடந்த சம்பவத்தை பாருங்க. ஆமா, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற கூனோ நேஷனல் பார்க். அங்க திறந்தவெளி காட்டுல பிறந்த முதல் 4 சிறுத்தை குட்டிகள் ஒரு சிறுத்தை புலியோட பாக்குதலால உயிரிழந்திருக்கலான்னு சந்தேகிக்கப்படுது. அதுதான் இயற்கையோட விதி. வானிலையை கணிக்க AI இருக்கலாம், பலாயிரம் கோடி செலவு செஞ்சு வெளிநாட்டுல இருந்து சிறுத்தைகளை கொண்டு வரலாம். ஆனா உணவுச் சங்கிலி, விலங்குகளோட இயல்பான வேட்டை குணம் ஆகியவற்றை மனிதர்களோட எந்த தொழில்நுட்பத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ரொம்ப ஆழமான கருத்து. வனவிலங்கு மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் வேலிகளை அமைப்பது மட்டும் அல்ல, அது கணிக்க முடியாத இயற்கை சூழலை ஏற்றுக்கொள்வதும் ஆகும். இன்றைய ஆழமான விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பல தளங்களை தொட்டிருக்கோம். ஆமா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கல்வி அமைப்புல உள்ள ஓட்டைகள் மற்றும் நீட் ரத்து, வேலைவாய்ப்பு சந்தையில இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற பெண்களின் திணறல்கள், சாமானியர்களை வாட்டும் பணவீக்கமும் பெருத்து வரும் வங்கி லாபங்களும், அதோடு FTAகளின் காகித ஒப்பந்தங்களுக்கும் நடைமுறைக்குமான இடைவெளி, செங்கடல் காப்பீட்டு தொகுப்பு, அப்புறம் உலகளாவிய புவிசார் அரசியல் என பலவற்றை விவாதிச்சோம். ஆமா,
தரவுகளையும் செய்திகளையும் தனித்தனியா பார்க்காம அதோட பின்னணியில இயங்குற காரணிகளை இணைச்சு பார்க்கும்போது நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா அதுதான் இந்த அலசலோட வெற்றி. இன்னைக்கு நாம பார்த்த செய்திகள் அனைத்திலும் ஒரு பொதுவான ஒற்றுமை இருப்பதை உங்களால உணர முடியுதா? எந்த ஒற்றுமையை சொல்றீங்க? கல்வி அமைப்பா இருந்தாலும் சரி, உலகளாவிய வர்த்தகமா இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையான காட்டுயிர் சூழலா இருந்தாலும் சரி, நாம உருவாக்கியிருக்கிற அனைத்து கட்டமைப்புகளுமே மிகவும் நுட்பமானவை, அதே சமயம் எளிதில் உடையக்கூடியவை. ஆமா, ரொம்ப ஃப்ராஜைலான சிஸ்டம்ஸ். மனிதர்களாகிய நாம இன்னும் எவ்வளவுதான் டெக்னாலஜி, ஏஐ அப்படின்னு வளர்ந்தாலும் ஒரு சிறிய காகித கசிவோ அல்லது செங்கடல்ல விழும் ஒரு ஏவுகணையோ அல்லது காட்டுல நடக்கிற ஒரு சிறுத்த புலியின் தாக்குதலோ நாம உருவாக்கியிருக்கிற பெரும் அமைப்புகளை ஆட்டம் காண செய்து விடுது. உண்மைதான். இந்த அபாயங்களை எதிர்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மைய, அதாவது ரெசிலியன்ஸ நாம எப்படி உருவாக்க போறோம்? தொழில்நுட்பம் மட்டுமே இதுக்கு தீர்வாகுமா? இது குறித்து நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான செய்தி அலசலோடு உங்களை சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். நன்றி.